41 பேஜிக்கு அடுத்த குரூப் தொடங்கிட்டா? என்ன 41 பேஜிக்கு அட்வான்ஸ் தொடங்கிட்டா? இல்ல இல்ல நாட் yet இன்னும் இல்ல. லிங்க் வரல. கடைசி 13 கிளாஸ் லிங்க் தான் வந்துருந்துச்சு. என்ன 13 இன்னும் கிளாஸ் அட்வான்ஸ் லிங்க் தொடங்கல. இல்ல இல்ல இன்னும் தொடங்கல. நோ நோ தொடங்கல. பேசிக் லெவல் முடிஞ்சிடுச்சு. பேசிக் 6 மணிக்கு போய்கொண்டிருக்கு. முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு தொடங்கும். சரியா போய்கொண்டு கேமரா போய்க்கொண்டு வந்துட்டீங்க மிஸ். போயிட்டு போயிட்டு என்ன கேமரா போயிட்டு போயிட்டு வந்துட்டீங்க மிஸ். ஐயோ சார் ஸ்பாட்லைட் போடண்டா. ஸ்பாட்லைட் பாருங்க. சரியா என்ன சிம்பிள் பிரசன்ட் படிச்சோம். இன்னைக்கு சிம்பிள். Good evening miss. Good evening. Good evening. How are you? Good good. எப்படி இருக்கிறாங்க இப்போ உங்க full health சோமா? மகன் வந்துட்டாடா வீட்டுக்கு. மகள் இன்னும் ஹாஸ்பிட்டல். சோ அதான் ஒரே டென்ஷன் எனக்கு. போய் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்து இப்ப திரும்ப 12 மணி வரைக்கும் கிளாஸஸ் செய்துட்டு ஓடணும். Okay miss. Don't worry. மகள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறா. பட் நாளைக்கு தான் சில நேரம் டிக்கெட் வெட்டுவாங்களாக்கும். இன்னைக்கு அவன் பிளட் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சது. சோ நாளைக்கு ஒரே அலைச்சல் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும். இப்ப 12 மணி வரைக்கும் கிளாஸஸ் செய்துட்டு திரும்ப போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. Okay miss, don't worry, be happy. Yes. Okay. Simple past tense ன போடு தலை. யாடா திஸ் கிஸ்ன்றது? Okay. Hello miss. Oh. Hello. Hi. Hello. Yes. மிஸ் இந்த 41 பேஜுக்கு இந்த ரெக்கமெண்ட் போட மாட்டீங்களா? ஐயோ ஆமாடா. ஏண்டா யாருமே எனக்கு நினைவுபடுத்தல. இன்னைக்கு போட்டிருப்பனே. சோ நான் இன்னைக்கு காலையில ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டோம். அதனால எனக்கு அது போட மறந்து. உண்மை நாங்க போடுறேன்னு சொன்னேனே. நான் இப்ப போடுறேன். இப்ப கிளாஸ் முடிஞ்சா நினைவுபடுத்துங்க. யாராவது ஒரு ஆள் தயவு செஞ்சு மெசேஜ் போடுங்கடா. மறந்துருது. ரெக்கார்டிங்க போடுங்க. சரி மிஸ். ஹலோ ரெக்கார்டிங்க போடுங்கன்னு சொல்லுங்க. நான் போட்டு விட்டுறேன். சரியா இன்னைக்கு போடுறேன். சாரிடா சாரி. ஹலோ எஸ். ஹலோ ஓ எஸ் சொல்லுங்க. மிஸ் நான் போல் கதைக்கிறேன். குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங்டா. ஓ சுத்தமா இருக்கீங்களா? ஓ இருக்கேன். என்ன மிஸ் நான் இன்னைக்கு தான் நேத்து முந்தின நாள் தான் புதுசா ஜாயின் ஆனேன். நேத்து வரலையா? நேத்து வந்தேன் மிஸ். குட். பால் எங்க இருந்து? ரம்போட மிஸ். ரம்படையில இருந்து பால். என்ன செய்யுங்க பால்? மிஸ் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனி கொஞ்சம் நிறைய படிக்கணும்னுக்காக தான் வந்தேன் இதுக்கு. வெல்கம். நிறைய படிக்கலாம். அனைத்து பிரசன்ட் டென்ஸ் புரிந்ததா உங்களுக்கு? பிரசன்ட் டென்ஸ் என்னடா மிஸ் நான் கொஞ்சம் தான் புரிஞ்சது. திரும்ப ரெக்கார்டிங் பாருங்க. திரும்ப ரெக்கார்டிங்க பாத்தீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு பார்த்தேன் மிஸ். திரும்ப ரெக்கார்டிங்க பாருங்க. ஏதாவது விளங்காததுகள் இருந்தா கேளுங்க. சரியா? ஓகே மிஸ். அதுல டூடாஸ் அதெல்லாம் வச்சு நான் சொல்லி கொடுத்தது இப்ப விளங்கலையாடா? நான் சொல்லி கொடுத்தது நேத்து ஃபர்ஸ்ட் பேஜும் செகண்டும் சரியா விளங்கல மிஸ். ஃபர்ஸ்ட் பேஜும் செகண்ட் பேஜும் எதுல விளங்கல? ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங்க பார்த்துட்டு நான் கொடுத்த நோட்டை திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா சரி. புரியுதா? ஓகே மிஸ் 41 பேஜ் இதுல ஜாயின் ஆவாம அட்வான்ஸ்க்கே ஜாயின் ஆவினா எப்படி? அது எப்படி உங்களோட இஷ்டம் மிஸ். எங்களுக்கு லிங்க் வரல மிஸ் 6 o'clock கிளாஸ்ல. ஏண்டா போய் சொல்றீங்க? வருது ஓடி போய் பாருங்க. இருக்குதானே இந்த லிங்க். அப்ப எப்படி வந்தீங்க? 6 மணிக்கு. வருது மிஸ். லிங்க் வந்தது மிஸ். ஆனா ரெக்கார்டிங் தான் இல்ல. ரெக்கார்டிங் மறந்துட்டேன்டா. ஒன்னு ரிமைண்ட் பண்ணுங்க. நான் அந்த ரெக்கார்டிங் போடுறேன்.
சரியா? ஓகே மிஸ். எனக்கு அந்த டென்ஷன்னால கொஞ்சம் அங்க இங்க அலையிறனால எனக்கு அது மறந்துருச்சு. சோ நான் இன்னைக்கு கட்டாயமா போடுறேன் ஆஃப்டர் கிளாஸ். Okay, ஓகே thank you, ma'am. Had you Nahi, any? 41 nahi batch. happy. Not yet, not yet. Why? It take time. Preparing. Sunday. Yes. Excuse me. 41 Yes. batch. 41 batchல வந்து பேசிக் தான் இப்ப 8 to 10 43 batch நடக்குது. ஆமா ஆமா. அதுல நாங்க தான் கனெக்ட். Yes. ஓகே மிஸ். Okay. குட் ஈவினிங் மிஸ், எப்படி Good evening. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட். மிஸ், பிள்ளைங்க 2 பேருக்கும் நல்லமா? நல்லண்டா. மகன் நல்லா இருக்காரு. மகள் இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல. சோ நாளைக்கு ப்ராபபிளி வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி மிஸ், சந்தோஷம். 41 பேட்ச் வந்து மிஸ் 6 o'clock ஜாயின் ஆகுறதா 8 o'clock ஜாயின் ஆகுறதா? ரெண்டுலயே வந்து ஜாயின் பண்ணுங்க. எதுல வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். உங்க ஓகே இஷ்டம். மிஸ். அப்படிதானே மேம்? உங்க இஷ்டம். உங்க இஷ்டம். சரி ஹலோ மிஸ். மிஸ் செல்வி பேசுறேன். ஹலோ மிஸ் செல்வி. ஓகே. ஹலோ செல்வி பேசுறாங்களா? என்னடா? எங்க இருந்து செல்வி எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச செல்வி. பாட்டு சொல்லுங்க. என்ன செல்வி? பாபா நல்லா இருக்காங்களா? பாபாங்க 2 பேரும்? நல்லண்டா. ஓகே நல்ல ஓகே. மகள் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல தான். இவன் மகன் நல்லா இருக்காரு. அதான் இங்க வந்து பேசிட்டு போறாரு. குட் நீங்க ஈவினிங் பேசுறது மேம். நான் தான் இங்க வந்து பேசுறேன். ஓகே மிஸ். அவர் நல்லா இருக்காரு. இப்ப ஓகே. மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங். எப்படி மேம் இருக்காங்க மகள்லாம்? நல்லண்டா. நல்லா இருக்கிறாங்க 2 பேரும். ஹெல்த்லாம் எப்படி இருக்குது? மகன் வந்துட்டாரு. மகள் இருக்கிற ஹாஸ்பிட்டல். she will be fine. நாளைக்கு ப்ராபபிளி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹாஸ்பிட்டல் மேம் ஓகே என்ன சரி மேம். இப்ப பிளட் கவுண்ட் எல்லாம் ஓகே அவங்களுக்கு. ஓகே மேம். Thank you டா. Thank you for your prayers Thank and you for ma'am. wishes everything for everybody. செல்வி தான் அழகா சொன்னாங்க. செல்வி மேம் Tell it this way. Right. என்ன மிஸ் வம்பிக்கிறாங்க? அவர் அப்படிதான் வம்பிழுப்பாரு. Ma'am, look at there's unknown messages going on. ஓஹோ. Some chat is going on. I don't know. Just check. This is 23 years plus. Hi. What's going on? இந்த சட் வந்து தேவையில்லாத சட்டுகள் இருக்க கூடாதுடா. நீங்க புது கிளாஸ் புது பேட்ச். சோ இங்க சட் இருக்க கூடாது. சரியா? ஆபீஸுக்கும் இந்த சட் போகும். தேவையில்லாத மெசேஜ்கள் எதுவும் இங்க இருக்க கூடாது. Only study மட்டும் தான் இருக்கு. உங்களோட வயசெல்லாம் சொல்றீங்க. இங்க அறிவு இருக்கா கொஞ்சமாவது? எத்தனை பாய்ஸ் இருக்காங்க தெரிஞ்சாக்கலாம். உங்களோட மாமா மச்சான் இருக்காங்களா இங்க? என்ன பபிலாஷினி? delete that message right now. விரட்டி விட்டுற வெளியே. எதுக்கு உங்களோட வயசு இங்க சொல்றீங்க நீங்க? தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இழுத்துக்கொண்டு என்னட்ட சொல்லாதீங்க. யாருக்கும் தெரியாதீங்க. என்ன மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். வேற யாரெல்லாம் இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இழுத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சொல்லிட்டேன். இப்பவே அனுப்பிடுவேன் வெளியே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா. இது வந்து உங்களோட பர்சனல் கதைகள் கதைக்கிறதுக்கான chat box இல்ல. ஏதாவது டவுட்டுகள் கேட்கறனா மட்டும் வர chat box. இதுல வந்து இங்க இருக்கிற 100-200 பேரும் பாக்குறாங்க. ஆபீஸ்ல பாப்பாங்க. தேவையில்லாத சட்டுகள் இத்தோட நிறுத்திடணும். புரியுதா? மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் மிஸ் செட் பாக்ஸையும் மியூட் பாக்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா நல்ல மிஸ். நான் ஏன் நீங்க எல்லாம் பாபாவா? நீங்க எல்லாம் தேவையில்லாத மெசேஜ். உங்களுக்கு கட்டுப்பாடா இருக்க தெரியணும். ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிக்க வந்தா ஒரு மெச்சூர்டா வந்திருப்பீங்க. சோ எனக்கு கட்டுப்படுத்தலாம் இல்லாது. நான் செய்யவே மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருக்கணும். அது எந்த வேலை இல்ல. சரிதானே? மிஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் வருது ஸ்கிரீன்ல. அதான் சொல்றேன். இத வந்து இப்ப நீங்க செக் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அது போய்க்கொண்டே இருக்கும். அப்ப நாளைக்கு வந்து நான் செட் பண்ணல மிஸ். வேறவங்க செட் பண்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துட்டே இருக்கு. ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். சோ செட் அதான் மிஸ் முக்கியமான
முக்கியமான ஏதாவது என்னட்ட கேட்கணுமாக இருந்தா டவுட் இருந்தா மட்டும் இதுல சட்டை போடுங்க. தேவையில்லாத மெசேஜை போட்டு பிரச்சனை இழுத்து கொண்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. இது ஒரு ஆன்லைன் கிளாஸ், கவனமா ஹேண்டில் பண்ணிக்கொள்ளுங்க கேர்ள்ஸ் முக்கியமா. குட் ஈவினிங் மிஸ். மிஸ் நான் சிவகுமார் வாடா சிவா சொல்லு. வாணியாந்து பேசுகிறேன். நான் இந்த நியூ பேட்ச் தான். நான் 2 நாள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கேன் மிஸ். இது உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பேசிக்ல இருந்தே கற்றுக்கொள்ள நினைக்கிற ஆட்களுக்கு இது அடிச்சு ரொம்ப கொடுக்க மாட்டாங்கடா. இப்ப நீங்க இன்னைக்கும் படிக்கிறதுக்கு அப்படித்தான் வந்திருக்கேன். தொடர்ந்து படிக்கிற நேரம் உங்களுக்கு புரியும். எவ்வளவு புது விஷயம் படிக்க போறீங்க. சோ இந்த 2 ஹவரை பிரயோசனப்படுத்துங்க. அதான் எனக்கு என்னடாமே சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உண்டுடா. இப்ப இதுல இருக்கிற எல்லாருமே ஒரே போக்கஸ்ல வந்திருக்கிற மாட்டாங்க. சில பேர் உண்மையில ரொம்ப டாஸ்கோட ஆம்பிஷனோட வந்திருப்பாங்க. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல இருக்கிற எல்லாரையும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ஆனா என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா ஒருவரால இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் டிஸ்டர்ப் வர வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் நான் வார்னிங் கொடுப்பேன் எல்லாத்துலயும். நான் இதை உங்கள்கிட்டயும் சொல்றேன். This is not the place to take fun. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இது fun எடுக்கிறதுக்கான இடம் இல்லை. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கேலியோ கிண்டல் பேசுறதோ என்ன குழப்புறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. படிக்கிற நோக்கத்துல மட்டும் வாங்க. 5,000 இவ்வளவு நல்ல கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ படிச்சுட்டு போற நேரம் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஒரு நாள் சிவா, இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் அந்த பிள்ளைகள் அறியாம செய்யறது சரியா. ஒரு 3 நாள் போற நேரம் கிளாஸ்ட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு பிறகு யாருமே செய்யறது நடக்கிறது தான் சரியா. இது ஒரு நடக்கிறது தான். ஒரு நாள் 2 நாள் வந்து பிள்ளைகளுக்கு எக்ஸைட்மெண்ட் ரைட். இப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு வந்தோம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கதான் செய்யும். சார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம் சில பேர். நல்ல பிள்ளைகளை பத்தி தெரியும் சரியா. என்னுடைய மகளுக்கு 20 வயசு. சோ எனக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு. இது எக்ஸைட்மெண்ட்ல நடக்கிறது தான். 3 நாள் ஆகுற நேரத்துல அந்த 3 நாள் ஆகுற நேரம் இவங்க கண்ட்ரோல்குள்ள வருவாங்க. இப்ப ஒரு ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் கதைக்கிறது வேற விஷயம். ஆனா சீரியஸா கிளாஸ் போகக்குள்ள மைக்க தேவையில்லாத ஒன் பண்றதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு மிஸ். அவங்க வந்து அதான் பாப்பா அவங்களுக்கு டவுட் கேக்குறதுக்கு ஆன் பண்ணுவாங்க. அப்படி ஏழாத நேரம் நான் கட்டுப்படுத்துவேன் சரியோ. கூட அந்த ஃபிளெக்சிபிளா மிஸ்யூஸ் பண்ண கூடாது மிஸ். அதான் நான் கேட்டுக்கிறேன். அதான் நானும் சொல்றேன். தலைப்பு போடுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம் நான் 31 பேட்ச் மேம். அது இப்ப இல்ல ஒரு 3 கிளாஸ் மாதிரி வரல மேம். ஃபீவர் சிட்டிங். இங்க படிங்க. ஓகே இங்க படிச்சா ஓகே தானே மேம்? நோ ப்ராப்ளம். நான் தானே இருப்பேன். வந்து படிங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு கதவு திறந்து தான் இருக்கு. புரியுதா? ஓகே மேம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரைட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொன்னால் நடந்து முடிந்த விடயங்கள், நடந்து முடிந்தவை. இட்ஸ் finished, finished action, finish முடிந்தது. கத்தம் கத்தம் முடிந்தது, முடிந்து போனது. இறந்த காலத்தில் முடிஞ்சிருச்சு. finished, it's completed. so pastல இறந்த காலத்துல முடிந்த செயல்கள் finished actions, right? அப்போடுங்க finished actions. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டா. மேம் இது 41 பேட்ச் தானே மேம்? 41 முடிஞ்சது. நீங்க இவங்களோட சேர்ந்து படிங்க. இது 43 இவங்களோட சேர்ந்து படிங்கடா. 2 கிளாஸ் உங்களுக்கு மிஸ் ஆனது. சோ உங்களையும் இதுலயும் சேர்த்து விட்டுட்டேன். ரெக்கார்டிங்ஸும் தருவேன், பயப்படாம படிங்க. ஓகே. finished actions முடிந்த செயல்கள், முடிவடைந்த செயல்கள். அப்ப present tenseக்கு adverb இருந்த மாதிரி past tenseக்கும் இருக்கு. நான் சொன்னேன் எல்லா டென்ஸுக்கும் adverb இருக்குன்னு சொன்னேன். சோ past tenseக்கும் adverbs இருக்கு. இப்ப past tenseக்குரிய adverbs என்ன அப்படின்னு சொன்னால் once ஒரு முறை, yesterday என்றால் நேற்று, long ago நீண்ட நாட்களுக்கு முன். long ago நீண்ட நாட்களுக்கு முன். previous day என்றா முதல் நாள். last month என்றா போன மாதம்.
இந்த ப்ரீவியஸ் டேயும் எஸ்டர்டேயும் குழப்பிக் கொள்ளாதீங்க. ரைட்? எஸ்டர்டே என்றால் நேற்று, ப்ரீவியஸ் டே என்றால் முதல் நாள், ஏதோ ஒன்றுக்கு முதல் நாள். ப்ரீவியஸ் டே ஆஃப் ரமடான், ரமடானுக்கு முதல் நாள். ப்ரீவியஸ் டே ஆஃப் தைப்பொங்கல், தைப்பொங்கலுக்கு முதல் நாள். ப்ரீவியஸ் டே ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸுக்கு முதல் நாள். ஏதோ ஒன்றுக்கு முதல் நாள் தான் ப்ரீவியஸ் டே. ப்ரீவியஸ் டே ஆஃப் வெட்டிங் என்ன செய்வாங்க அந்த பாய்ஸ் எல்லாம்? என்னடா செய்வீங்க? பெரிய ஏதோ குழியில விழுற மாதிரி ஏதோ செய்வீங்களே, அப்பானுங்க பெரிய பேச்சுலர் ஏதோ அடுத்த நாளே இவங்க போய் குழியில விழுகிற மாதிரி. நாங்க தான் விழுகிறது. நாங்க ஒரு பாட்டியும் வைக்கிறது இல்ல. நாங்க அழுது 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 இருப்போம். அம்மா விட்டுட்டு போறோம், அழுது அழுது கண்ணீரும் கம்பளையுமா இருப்போம். இவங்க பாட்டி. சொல்றீங்க நாங்க எப்படி பாட்டி வச்சோம்? நாங்க பாட்டியே நாங்க அழுகுறது மட்டும்தான். அடைய போறோம். பாட்டி வைக்க மாட்டீங்க. நீங்க பாட்டி மட்டும் தான் சொல்றீங்க. நாங்க தானே பாக்குறோம். மறுநாள்ல இருந்து உங்களுக்கு பாட்டி. நாங்க பாட்டி எல்லாம் வைக்கிறோம். நாங்க அழுகுறது மட்டும்தான். இவங்க வைப்பாங்க பெரிய பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி. சோ ப்ரீவியஸ் டே என்ன சொல்றது? அதுக்கு முதல், அப்ப கல்யாணத்துக்கு முதல் நாள். புரியுதா? ப்ரீவியஸ் டேன்னு சொல்றது முதல் நாள். இப்ப சொல்லுங்க, what is the previous day of Monday? சொல்லுங்க பாப்போம். Sunday. What is the previous day of Wednesday? Tuesday. What is the previous day of Saturday? Friday. What is the previous month of January? December. So previous அப்படின்றதுக்கான அர்த்தம் புரியுதா இப்ப? Yes, ma'am. Yes. So previous. என்ன? Long ago. Long ago, நீண்ட நாட்களுக்கு முன். கனிஷா, நீண்ட நேரத்துக்கு முன் வராதா? So previous day, long agoன்றது நீண்ட நாட்களுக்கு முன். Right? அப்ப உதாரணம் எழுதுவோம். உதாரணம் எழுதுக. He went for a movie. He went for a movie yesterday. அவன் நேற்று ஒரு திரைப்படம் பார்க்க போனான். அவன் நேற்று ஒரு திரைப்படம் பார்க்க போனான். She went out. She went out with her mom. She went out with her mom last week. அவள் போன கிழமை அவளுடைய அம்மாவுடன் அவள் போன கிழமை அவளுடைய அம்மாவுடன் வெளியே சென்றாள். went out. It went out. It went out. தண்ணி நிறைஞ்சு போகுது. தண்ணி நிறைஞ்சு போயிட்டா மூடுங்கடா. ஏண்டா கிளாஸ்க்கு வந்து கத்துறீங்க? It went out long ago. அவன் படிப்புல அக்கறை இல்லாம தண்ணி தான் அவன் காதுல. நாங்க கத்துற அதை அவன் காதுல கேட்கல. தண்ணி நிறைஞ்ச போது காதுல கேட்குது. ஏண்டா? It went out long ago. அது நீண்ட நாட்களுக்கு முன்னாலே வெளியிலே போய்விட்டது. I went to school. I went to school yesterday. நான் நேற்று பாடசாலைக்கு போனேன். Sorry. I went to school yesterday. நான் நேற்று பாடசாலைக்கு போனேன்.
You went on a trip. You went on a trip last year. நீ போன வருடம் ஒரு சுற்றுலா பயணத்துக்கு சென்றாய். We went to see her last night. நாங்கள் நேற்றிரவு அவளை பார்க்க போனோம். They went to the market last week. அவர்கள் போன கிழமை சந்தைக்கு சென்றார்கள். Right? So he went. Miss, excuse me. சொல்லுங்க. Miss, the day before yesterday, previous day, ரெண்டும் உண்டா? No. Previous day என்றது முதல் நாள். ஏதோ ஒன்றுக்கு முதல் நாள். Previous day. Day before yesterday முந்த நாள்னு நாங்க சொல்லுவோம் இல்லையாடா? நேற்று முன்தினம்னு சொல்லுவோம். நேற்று முன்தினம் முந்த நாள். Okay, Miss, thank you. Previous day என்றது ஏதோ ஒன்றுக்கு முதல் நாள். ஏதோ ஒரு நாளைக்கு முதல் நாள். முந்த நாள்ன்றது வேற. அது day before yesterday. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. Okay, Miss. She went out. It went out. We went. You went. They went. We went. I went. Right? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம்ல வருது verb. Present tenseல தான் he, she, itக்கு ஒரு மாதிரியும் we, theyக்கு ஒரு மாதிரியும் ஐயுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் வரும். ஆனால் past tenseல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான verb தான் வருது. மாறாது. Right? அப்ப தியூட்டடுங்க. The simple past tense, finished actions. Finished action. The following adverbs can be used with the simple past tense. Adverbs இருக்கு. நான் இங்க உங்களுக்கு ஒரு 4 தான் கொடுத்தேன். டியூட்ல பாருங்க நிறைய இருக்கு. Last night என்ற நேற்றிரவு. Yesterday என்றால் நேற்று. The day before yesterday என்றால் முந்த நாள் அல்லது நேற்று முன்தினம். 2 days before yesterday என்றால் 2 நாட்களுக்கு முன். Last week என்றால் போன கிழமை. Last month என்றால் போன மாதம். Last year என்றால் போன வருடம். Last time என்றால் போன சென்ற முறை. Last Sunday என்றால் போன ஞாயிற்றுக்கிழமை. Last morning என்றால் நேற்று காலை. Last afternoon என்றால் நேற்று மத்தியானம். Last evening என்றால் நேற்று மாலை. அப்ப இவைகள் எல்லாம் அங்க அதுக்கு வர adverbs, right? அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பு படிக்க போறோம். போடுங்க. Regular verbs and irregular verbs. Regular and irregular. Irregular verbs. Regular and irregular verbs. Right? பாருங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இங்கிலீஷ்ல இப்படி 3 column பத்தி நாங்க படிக்கிறோம். இப்படி 3 column இருக்கும். 3 column. Right? முதலாவது column-த்தை நாங்கள் present tense ன்னு சொல்லுவோம். Present. முதலாவது column present tense. இரண்டாவது column past tense. மூன்றாவது column கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? past participle அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இங்கிலீஷ்ல. போன கிளாஸ்ல படிக்கிறது. past participle எங்கடா போன கிளாஸ்ல படிச்சு கொடுத்தேன்? நேத்து நீ கிளாஸே தொடங்கல. 41வது பேஜ்ல. அடியாடா.
அடே உங்களை ஓசில வந்து படிக்க சொன்னா ஓவர் பேச்சுடா உங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 3வது காலம். தமிழ்ல அதெல்லாம் இல்ல. தமிழ்ல அதெல்லாம் இல்ல, இங்கிலீஷ்ல தான் அதெல்லாம் வருது. இப்ப பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இப்படி 3 காலம் இருக்கு இங்கிலீஷ்ல. ரைட்? பாருங்க, இந்த பிரசன்ட் டென்ஸ்ல ஹெல்ப்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹெல்ப் 1வது காலம்ல பிரசன்ட் டென்ஸ்ல ஹெல்ப் அப்படின்னு ஒரு வேர்ப் எழுதுறோம். உதவி, ஹெல்ப். இந்த ஹெல்ப்னு சொல்ற இந்த வார்த்தை, இந்த வேர்ப் 2வது காலம்க்கு போற நேரம், பாஸ்ட் டென்ஸுக்கு போற நேரம் இது எப்படி மாற போகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஹெல்ப்ன்ற வார்த்தை அப்படியே இருக்க, பேஸ் ஃபார்ம் அப்படியே இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. ஹெல்ப்னு இருக்கு. இங்க ஒரு ஈயும் டியும் மட்டும் ஒரு ஈயும் டியும் மட்டும் சேர்க்கப்பட்டு ஹெல்ப்னு சொல்ற இந்த பிரசன்ட் டென்ஸ் ஹெல்ப்ட்னு மாறுது. ஹெல்ப்ட் பாஸ்ட் டென்ஸா ஹெல்ப்ட்னு மாறுது. இந்த ஹெல்ப்ட்னு மாறின இடி சேர்ந்து ஹெல்ப்ட்னு மாறின இந்த வார்த்தை ஒரு மாற்றத்துக்கும் உட்படாமல், அதனுடைய ஒரிஜினல் தன்மை ஒண்ணுமே கெடாமல் அதே மாதிரி அப்படியே போய் இந்த 3வது காலத்திலையும் உட்கார்ந்து கொள்ளுது. ஹெல்ப்ட் ஹெல்ப்ட்னு இருக்குது, அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் இருக்கு. இடி சேர்க்கப்பட்டு ஹெல்ப்ட்னு மாறினது அதே அப்படியே போய் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளான 3வது காலம்ல உட்காருது. 2வது பாருங்க, டான்ஸ்னு இருக்கு. இந்த டான்ஸ்னு சொல்ற verb பாஸ்ட் டென்ஸா மாறுற நேரம் அதோடைய ஒரிஜினல் தன்மை அப்படியே இருக்கு. பேஸ் ஃபார்ம் ஒரு மாற்றமும் இல்லை. இங்க டி மட்டும் சேர்க்கப்பட்டு இடி எண்டிங்கோட முடிவெடுத்து இடியோட சேர்த்து டான்ஸ்ட் அப்படின்னு மாறுது. டான்ஸ் இடி சேர்க்கப்பட்டு டான்ஸ்ட்னு மாறினது ஒரு மாற்றத்துக்கும் உள்படாம அப்படியே போய் 3வது காலம்லயும் உட்காருது. டான்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். 3 பாருங்க, க்ளோஸ். க்ளோஸ் இந்த க்ளோஸ்ன்னு சொல்ற இந்த verb அதனுடைய பேஸ் ஃபார்ம் அப்படியே இருக்க, ஒரு டி சேர்க்கப்பட்டு இதுல முடிவு வந்து இடி ஆக்கப்பட்டு க்ளோஸ்ட்னு மாறுது. க்ளோஸ்ட்னு மாறின இந்த வார்த்தை அப்படியே இங்க ஜம்ப் பண்ணுது, ஒரு மாற்றமும் இல்லாம க்ளோஸ்ட். அடுத்து பாருங்க, க்ரைன்னு இருக்கு. இந்த க்ரைன்ற வார்த்தை இடி சேர்க்கப்பட்டு க்ரைடுன்னு மாறுது. அப்படி க்ரைடுன்னு மாறினது ஒரு மாற்றத்துக்கு முற்படாமல் அப்படியே க்ரைடுன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு போகுது. Do you know this? No? அடுத்து பாருங்க, ஸ்டாப்னு இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு போற நேரம் இந்த ஸ்டாப் ஒரு மாற்றத்துக்கு முற்படாமல் இடி மட்டும் சேர்க்கப்பட்டு ஸ்டாப்ட்னு மாறி அது அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு போகுது, ஒரு மாற்றமும் இல்லை. பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வந்ததோ அதே ஃபார்ம்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் இருக்கு. ரைட்? இப்ப உதாரணத்துக்கு பார்ட்டிசிபல்ஸ் என்னது கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றது அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஒரு 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 ஃபார்ம் ஒண்ணு. இது மாற்றம் அடையுது. இந்த ஒரு வார்த்தை எப்படி எல்லாம் மாற்றம் அடையுது அப்படின்றது தான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3rd காலம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றத நாங்க இனி படிப்போம். அப்ப தெரியும் இது ஏன் வந்தது அப்படின்னு. இதை நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம்ன்றத படிக்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியும் இது ஏன் வந்துச்சு, இது ஏன் இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா இது ஒரு கிராமர் ரூல்டா. இப்ப நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு போற நேரத்துல கிரீன போட்டா போகணும், எல்லோ போட்டா ரெட்ட போட்டா நிக்கணும், எல்லோ போட்டா ரெடி ஆகணும். இது ஒரு ரூல். அங்க போய் எங்களுக்கு கேட்கலாமா ஏன்டா ரெட் வந்துச்சு,
ஏன்டா மஞ்சளை போட்டா பைத்தியமா கேட்கலுமாடா எங்களுக்கு? ரூல் என்னத்துக்கு இருக்கு? ரூல் ரூல் என்னத்துக்கு இருக்கு? ஏன் ரூல் ஃபாலோ பண்றது. ஃபாலோ பண்றதுக்கு. எஸ் மிஸ். இன்னொரு கிராமர் ரூல், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு விஷயம் இருக்கு. அது டீச்சர் மூன்றாவது காலம். அது இப்படிதான் மாறும். மேம், எஸ் நீங்க அந்த புக் ஒன்று அடிக்க தந்தீங்க. அந்த புக்ல வந்து ஸ்டோப்புக்கு வந்து இன்னொரு பிஏ சேர்த்து இடிஏ சேர்த்திக்குது. என்னது? அந்த நீங்க போட்டோ பேசன் அந்த பிடிஎஃப் அனுப்பினீங்க. அதுல வந்து ஸ்டோப்புக்கு வந்து வேற ஒரு பிஇடிஏ சேர்த்திடாது, இன்னொரு பி வந்ததுக்கா? ஓ எஸ் என்ன வந்திருக்கு? ஓ ஏ அது அதுல மட்டும் பி கூடும் அப்படியா? ஓ ஓ அதுல ஸ்பெல்லிங் அப்படி வருது. ஸ்டாப்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து இடி சேர்க்கிற நேரம் இன்னொரு பியும் வருது அந்த இடத்துல. ஸ்டாப் டபுள் பிஇடி ஸ்டாப். ரைட். அப்ப கவனிங்க. அது மிஸ் உச்சரிக்கிற விதம் தான் அது. எஸ் ஸ்டாப். அது உச்சரிக்கிறனால டபுள் பி வருதா? நோ 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 அதுல ஸ்பெல்லிங் அப்படி வருது. ஸ்பெல்லிங்க தான் நாங்க உச்சரிப்போம். உச்சரிப்புக்கெல்லாம் நாங்க ஸ்பெல்லிங் தேடக்கூடாது. அங்க என்ன இருக்கோ அதான் உச்சரிக்கணும். ரைட். அப்ப பாருங்க, இது ஒரு கேர்ள்னு எடுங்க. இது ஒரு கேர்ள்னு எடுங்க. இந்த பிரசன்ட் டென்ஸ் ஒரு கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஒரு கேர்ள் அவருடைய அம்மா வீட்டுல அந்த அம்மா அழகா வளர்க்குறாங்கன்னு வைங்க. இந்த பிள்ளைய அழகா வளர்க்குறாங்க. ஒழுக்கமா அழகான பிள்ளைய நல்லா வளர்க்குறாங்க. இந்த அம்மா அழகா வளர்த்து அம்மா எப்படி வளர்த்தார்களோ அதே மாதிரி அந்த பிள்ளை அதே பண்போட இருக்கிற பிள்ளைக்கு ஒரு திருமணம் மட்டும் செய்து வைக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. அம்மா வளர்த்த பண்போடையே அந்த பிள்ளை இருக்கு. அம்மா வீட்டுல இருந்த அந்த பண்போடையே இந்த பிள்ளை இருக்கு. திருமணம் மட்டும் ஈடி சேர்க்கப்படுது. திருமணம் மட்டும் செய்து வைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு. அம்மா வளர்த்த பிள்ளை அப்படியேதான் இருக்கு. அப்ப அம்மா வளர்த்து திருமணம் செய்து வச்ச பிள்ளை எப்படி அவங்க வளர்த்து திருமணம் செய்து கொடுத்தார்களோ அதே ஒழுங்குல அப்படியே அதே மாதிரி அம்மா வளர்த்த பிள்ளை திருமணம் செய்து அப்படியே இருக்கு. அந்த மாமியார் வீட்டுலயும் போய் வாழுதுன்னு வைங்க. அம்மா அழகா வளர்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த அம்மா வளர்த்த பண்போடையே அந்த பிள்ளை திருமணத்தையும் செய்து அதே மாதிரி போய் அங்க இருக்குது மாமியார வீட்டுல. இப்படி இருக்கிற ஒரு பிள்ளைய ஒழுங்கான பிள்ளை அப்படின்னு சொல்லுவோமா அல்லது ஒழுங்கற்ற பிள்ளைன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க. ஒழுங்கான பிள்ளை. சிவா ஒழுங்கான பிள்ளை மிஸ். ஒழுங்கான பிள்ளை மிஸ். ஒழுங்கான பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஒழுங்கு அப்படின்றத நாங்கள் ஆங்கிலத்தில் ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர். அப்ப ரெகுலர் இது ஒரு பொண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். ஆகவே இது ஒரு வேர்ப்ன்றதுனால இதை நாங்கள் ரெகுலர் வேர்ப்னு சொல்றோம். வினைச்சொல், ஒழுங்கான வினைச்சொற்கள். ஒழுங்கான ஒரு பிள்ளை மாதிரி இது ஒரு ஒழுங்கான வினைச்சொற்கள். அதாவது அதோட பேஸ் ஃபார்ம் அப்படியே இருக்கும். அம்மா வளர்த்த பிள்ளை அப்படியே இருக்கு. ஈடி மட்டும் சேர்க்கிறோம் பாஸ்ட் டென்ஸ்ல. கல்யாணம் கட்டுது. அப்படி சேர்க்கப்பட்ட புள்ள அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தேர்ட் காலம்லயும் போயிருக்கு. ரெகுலர் வெர்ப்ஸ். புரியுதா? ரெகுலர் ஒழுங்கான வினை சொற்கள். இதை நான் தமிழ் எழுதி கொள்ளுங்க. ஒழுங்கான வினை சொற்கள். ரைட். அடுத்தது பாருங்க. இதே மாதிரி 3 காலம். இதே மாதிரி 3 காலம். பிரசன்ட் டென்ஸ்ல பாருங்க, கோன்னு வருது. முதல் காலத்துல கோன்னு வருது. அது ரெண்டாவது காலம் பாஸ்ட் டென்ஸ்க்கு போற நேரம் வென்ட்னு மாறுது. ரெண்டாவது காலமான பாஸ்ட் டென்ஸ்க்கு போற நேரம் அந்த கோ வென்ட்டா மாறுது. மூன்றாவது காலம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு போற நேரம் இது கான்னு மாறுது. கான். சம்பந்தமே இல்லாம வென்ட் கான்னு மாறுகிறது. ரெண்டாவது பாருங்க, கட்டுன்னு இருக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கும் அது கட்டுனே இருக்கு.
பாஸ் பார்ட்டிசிபிள்லயும் அது கட் அப்படின்னு தான் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல ஸ்லீப் அப்படின்னு வருது. பாஸ்ட் டென்ஸுக்கு போற நேரம் அந்த ஸ்லீப் வந்து ஒரு பி இல்லாமல் போய் டி சேர்க்கிறோம், ஸ்லெப்ட்னு வருகிறது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் அது ஸ்லெப்ட்னு இருக்கு. அடுத்தது இந்த பிரசன்ட் டென்ஸ்ல டூன்னு இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் ரெண்டாவது காலமுக்கு போற நேரம் அது டிட்னு மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவது காலமுக்கு போற நேரம் டன்னு வருது. பிரசன்ட் டென்ஸ்ல ஹேவ்னு இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல அது ஹேட்னு மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் அது ஹேட்னு. அப்ப பாருங்க, அதே மாதிரி ஒரு பிள்ளைன்னு எடுத்தா அம்மா வளர்க்குறாங்க. அம்மா வளர்த்ததுக்கு சம்பந்தமே இல்லாம அது ஏதோ ஒரு திருமணத்தை செய்து, அம்மா வளர்த்ததுக்கும் சம்பந்தம் இல்லாம திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லாம அது ஏதோ ஒரு தான் தோன்றி அங்க போய் இருக்குன்னு வைங்க. இங்க ஒரு ஒழுங்கு இருக்கா? இந்த பிள்ளை ஒழுங்கான பிள்ளைய ஒழுங்கற்றதா? ஒழுங்கற்றது. 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 ஒழுங்கற்றதுகளை நாங்கள் இரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். சைத்தாங்குட்டி. சைத்தானா? சைத்தான். சைத்தான் குட்டியா சொல்றான். இரெகுலர். இரெகுலர் ஒழுங்கற்றது. இது வேர்ப்ன்றதுனால irregular verbs. Irregular verbs. Right? அப்ப கவனிங்க, இந்த ஒழுங்கானதுகளை, ஒழுங்கானவர்கள் இருக்கிறாங்க தானே எங்களுடைய சொசைட்டில, ஒழுங்கானவர்களை எங்களுக்கு ஹேண்டில் பண்றது வெரி ஈஸி. அப்படித்தானே? வெரி ஈஸியா ஹேண்டில் பண்ணிடும். அவங்க எப்படிப்பட்டவங்கனால எங்களுக்கு தெரியும். அவங்க எந்த நேரம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய குண இயல்புகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சோ அவங்கள ஈஸியா நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும் இப்படிதான் இருப்பாங்க. பட் அப்ப ஒழுங்கானதுகளை எங்களுக்கு ஈஸியா படிச்சு கொள்ளலாம், அவர்களை பற்றி ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அப்ப இந்த ரெகுலர் வேர்புக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எப்படி? பேஸ் ஃபார்ம் இருக்கு. பேஸ் ஃபார்முக்கு ஈடி மட்டும் சேர்க்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் ஆகுற நேரம். ஈடி மட்டும் சேர்க்கிறோம் அதே வார்த்தைக்கு. அத ஈடி சேர்க்கப்பட்டு வந்த அந்த வார்த்தையை அலேக்காக தூக்கி அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வைக்கிறோம். இவ்வளவுதான் அங்க வேலை. மேட்டர் பினிஷ்ட். பேஸ் ஃபார்முக்கு ஈடியை சேர்த்து பாஸ்ட் டென்ஸ் ஆக்கி அதை அப்படியே கொண்டு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வச்சா அது ரெகுலர், ஒழுங்காக இருக்கு. அது எங்களுக்கு படிக்கிறதுக்கு வெரி ஈஸி. ஏன்னா அதுக்கு ஒரு ஈடி மட்டும் தான் நாங்க சேர்க்கணும். அதே இதை கொண்டு வந்து இங்க போட்டுறணும். ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒழுங்கற்றவர்கள் சிலரெல்லாம் பார்த்தா என்ன டிசைன்ல பிறந்திருக்கா, எப்படி வளர்ந்தா, எப்படி வாழ்றானே கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தானே? என்ன டிசைன்ல கண்டுபிடிக்கலுமா? சிலர்கள் இருப்பாங்க எங்களோட சமூகத்துல எங்களோடயே தான் இருப்பாங்க. எப்படி பிறந்தா எப்படி வாழ் யாருடா இவன், என்னடா டிசைன் இவன் என்ன தேடும், என்ன டிசைன்லடா இவன் இருக்கான், கண்டே பிடிக்க முடியாது. என்ன ஃபார்ம்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பட் இந்த ஒழுங்கற்றவர்கள், அவர்கள் ஒழுங்கா இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவர்களுடைய உதவி எங்களுக்கு எந்த நேரமும் தேவைப்படும். சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருப்பீங்க, அவங்க ஒழுங்கற்றவர்கள் தான். பட் ஆனா எந்த நேரமும் நாங்க வந்து அவங்களோட இன்டராக்ட் பண்ணணும், அவங்களுடைய உதவியை கேட்டு நாங்க எந்த நேரமும் போய் நிக்கணும். அவங்களால ஏதோ ஒரு விஷயம் எந்த நேரம் எங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்குதானே? சும்மா நாங்க அன்றாட வாழ்க்கையில யோசிங்க, ஒழுங்கற்றவர்கள் தான், பட் அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. அதனால நாங்க என்ன செய்வோம்? அவங்கள பகைச்சு கொள்வோமா? ஒழுங்கற்றவன்னு தெரியும், பட் பகைச்சு அவங்களோட சண்டை பிடிச்சி விரட்டுவோமா? நோ. கொள்ள முயற்சி செய்வோமா? இல்லை. புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் தலைய சோத்துக்குள்ள முற்ற மாதிரிதான், புரியவும் முடியாது, அவங்கள விளக்கவும் முடியாது. சோ அவங்க எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவங்கள ஏற்றுக்கொண்டு வாழ பழகிடுவோம்.
பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். பயன்படுத்தி கொள்வோம். அவங்கள நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு தேவைக்கு நாங்க அவங்கள யூஸ் பண்ணுவோம். அவங்கள குழப்பெல்லாம் போக மாட்டோம். நீ இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வர மாட்டேன் பேச்சா இருக்கட்டும் அப்படியே வச்சிருவோம். சோ இந்த irregular verbsம் அப்படிதான். என்ன டிசைன் எங்களால கண்டுபிடிக்க முடியல. இது என்ன ஃபார்ம்ல வந்திருக்கு, இது எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்தது, எப்படி வாழுதுன்னே தெரியல. ஆனால் இந்த irregular verbs உடைய பயன்பாடு தேவை எங்களுக்கு. இந்த முழு ஜேர்னிக்கும் தேவை. இந்த முழு கிராமரை படிக்கிறதுக்கும் இவங்கதான் எங்களுக்கு தேவை. இவங்களோட தான் நாங்க கைய கோர்த்துட்டு போகணும். சோ செய்ய வழி இல்லை. இவங்க எப்படி வந்தாங்கன்னால எங்களுக்கு தெரியாது. பாடம் அப்ப இத எப்படி கண்டுபிடிச்சு எங்களால எழுத முடியாது. சோ இத நாங்க மனப்பாடம் செஞ்சு கொள்ளணும். வேற ஒண்ணும் வழியே இல்லை. இவர்களை முதலாவது காலம் பிரசன்ட்னா இப்படிதான் இருப்பாரு, பாஸ்ட்னா இப்படி மாறுவாரு, ஃபியூச்சர் சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா மூன்றாவது காலம்ல இவர் இப்படிதான் இருப்பாரு. நாங்க மனப்பாடம் தான் செய்யணும். வேற வழியே இல்லை. அப்ப நிறைய நூற்றுக்கணக்கானதுகள் ஆயிரக்கணக்கானதுகளை நீங்க தேடி தேடி படிக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன வரும், செகண்ட் காலம்ல என்ன வரும், தேர்ட் காலம்ல என்ன வரும், தேடி தேடி பாடமாக்கணும். ரைட்? அப்ப தேடி தேடி பாடமாக்குங்கடா. ஆனா உங்களுக்கு டைம் இல்ல. மீன்ஸ் நாங்களே 7 இந்த 8 மணி கிளாஸுக்கு படிக்கிறோம். எங்களுக்கு டைம் இருந்தா நாங்க ஏன் மிஸ் வர போறோம்? நாங்க தான் வேற வேற கிளாஸுக்கு. நீங்க பைத்திய மாதிரி பேசுறத கேட்கணுமா மிஸ்? 8 மணிக்கு உட்கார்ந்து 7 மிஸ் நாங்களே இருக்கோம். அப்படி சொல்றதுனால நானே அந்த லிஸ்ட தயாரித்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். உங்களோட குரூப்ல போய் பாருங்க. அனுப்பி இருக்கிறேன். irregular verbs வந்திருக்கான்னு பாருங்க. 2 குரூப் உங்களோட குரூப்ல இருக்கா? இப்பதான் அனுப்புறேன். இருக்கா? ரைட். அத irregular ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ஒரு அட்டவணை ஃபுல்லா அனுப்பியிருக்கேன் பாருங்க. நூற்றுக்கணக்கானது இருக்கு அதுல. அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க, பாடமாக்கி கொள்ளுங்க. இனிமே அதான் உங்களுக்கு தேவை. புரியுதா? அப்ப படிக்கிறதுன்னா உட்கார்ந்து தலையில எல்லாம் குட்டி முழங்கால் போட்டெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 10-15 முறை வாசிங்க. அத 10-15 முறை திரும்ப திரும்ப வாசிங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கு, செகண்ட் காலம்ல என்ன, தேர்ட் காலம்ல என்னன்னு இப்படி ஒன்றொண்டா வாசிங்க. 10-15 முறை வாசிக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்கா அது பாடமாகிடும். கஷ்டப்படவே தேவையில்லை. சோ அத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் இனிமே உங்களுக்கு தேவை. irregular verbs. மேடம் இந்த குரூப்ல நீங்க போட்டுடுங்க மேடம். நீங்க இந்த குரூப்ல நீங்க சென்ட் பண்ணுங்க மேடம். அந்த PDF சொன்னீங்களே irregular verb. உங்களுக்கு வரலையாம்மா? இல்ல வரலைங்க மேடம். இது 43 பேட்ச் இது ஜாயின் பண்ணிருக்கேன் மேடம். நான் 43ல தான் அனுப்பி இருக்கேன். வந்திருக்கேன் மிஸ். போய் பாருங்க. இல்ல வந்த மாதிரி தெரியல. அந்த PDF வரல. வந்திருக்கு. இல்ல கடைசியா வந்திருக்கு. அதான் கடைசியாவே இருக்கு. PDF இல்லையே. வாட்ஸ்அப்ல வந்திருக்கு மேம். அனௌன்ஸ்மென்ட் 2 குள்ள வந்திருக்கு. அனுப்பியிருக்கேன். போய் பாருங்க. அனௌன்ஸ்மென்ட்னு ஒன்னு இருக்கு. ஜெனரல்ல வந்திருக்கு மிஸ். வந்திருக்கு. ஜெனரல்ல போகாதீங்க. அனௌன்ஸ்மென்ட்னு இப்படி ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் கிரீன் கலர். அத கிளிக் பண்ணி இருக்கா? ஓகே. थैंक यू மேம். சரிங்க மேடம். இருக்குதா? ஓகே. இதுலயே போடட்டும். சரி, யாருக்காவது தேவைனாடா இந்த சட்லையும் ஒருக்கா போட்டுடுங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோ. இந்த சட்லையும் போடுங்க. ஹலோ மேம். ஹலோ மேம். ஓடா இது 41 பேட்ச் கிடையாதுங்களாங்க மேம்? 41 பேட்ச் முடிஞ்சதுங்களா? 8 o'clock தானுங்க மேம் அது? எஸ் முடிஞ்சது. பட் நான் என்ன சொல்லிருக்கேன் அந்த பிள்ளைகளுக்கு, என்னுடைய அந்த பிள்ளைகள் சுகம் இல்லாம போனாங்க தானேம்மா. சத்யாவா? ஓகே. சத்யாவா? எஸ் மேம். நான் ஒரு 2 days லீவ். சத்யா இந்த பிள்ளைகள் சுகம் இல்லாம போயிட்டாங்க தானே. அப்ப அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டு இருந்தா 2 கிளாஸ் செய்ய முடியாம போனது. சோ அந்த பிள்ளைகள் 41 பேட்ச் நான் 43 ஓட ஜாயின் பண்ணிக்கொள்ள சொன்னேன். தொடர்ந்து இதுல படிக்க சொன்னேன்டா. இப்ப நீங்களும் இதுலயே படிங்க. சரியா? ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு தந்துறேன். ரெக்கார்டிங் தர மாட்டாங்க தானே மத்த பேட்சுக்கு. சோ ஆனா நான் பர்சனலா ஆபீஸ்ல கதைச்சு உங்களுக்கு 41 பேட்ச் ஆக்களுக்கும் இந்த ரெக்கார்டிங் வரும். அப்ப இதுலயே இப்படி தொடர்ந்து படிச்சுட்டே போங்க. ஓகே. அப்ப நான் 41 பேட்ச் 43 ஓட ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லீங்களா? ஆமாடா. ஓகே. ஓகேங்க மேம். ஓகே. थैंक यू. சத்யா. ஓகே. ஓகே. थैंक यू. பாருங்க.
அப்ப இதுகளை பாடமாக்கி கொள்ளுங்க. irregular verb செட்டை பாடமாக்கி வைங்க. புரிகிறதா? புரிகிறது. இப்ப எடுங்கடா டியூட்ட. ரெகுலர் verbs irregular படிச்சிருந்தீங்களா இதுக்கு முதல்ல? ரெகுலர் irregular ஸ்கூல்ல தெரிந்திருந்ததா? இதான் ரெகுலர், இதுதான் irregular, இப்படிதான் வரும். படிச்சு தந்தாங்க. இப்ப நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஆகிய present tense first column அதாவது present tenseக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. நாங்க அத V1 ன்னு சொல்லுவோம். present tense நாங்க V1 ன்னும், இந்த செகண்ட் காலம் அதாவது past tense இத நாங்க சொல்லுவோம் V2. past tense நாங்க V2 ன்னுவோம். அதே மாதிரி third column அதாவது past participle நாங்க சொல்லுவோம் V3 ன்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம் இதுடைய present tense V1, past tense V2, past participle V3. ரைட்? இதுதான் சொல்லுவோம். இனிமே நான் வந்து present tense, past tense, past participle பேரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். V1, V2, V3 தான் சொல்லுவேன். நீங்க தான் புரிஞ்சுக்கொள்ளணும். V1 னா present, V2 னா past tense, இது past participle. இப்ப V1 எழுதுங்கடானு என்னத்த எழுதுவீங்க? இதுல V1 என்னன்னு கேட்பேன். என்னத்த சொல்லுங்க? V2 ஃபார்ம் இதுல என்னன்னு கேட்பேன். V2 என்னன்னு கேட்பேன். அப்ப V3 எழுதுங்கடான்றேன். என்னத்த எழுதுவீங்க? past participle எழுதுவீங்க. இத மறக்க கூடாது. V1, V2, V3 இத மறக்காதீங்க. இப்ப சில நேரம் இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க போயிட்டு இங்கிலீஷ் ப்ரோக்ராம்லாம் பார்க்க நேரம் பார்த்திருப்பீங்க. இந்த V1, V2, V3ன்னு பேசுவாங்க. அந்த நேரம் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னு. இப்ப தெரியுதா V1 னா என்ன, V2 னா என்ன, V3 னா என்ன? சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த V1, V2ன்னு கதைக்கிறத. சும்மா ஏதாவது வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க V1, V2ன்னு கதைக்கிறது. சோ இதான் அது. V1 னா present tense, V2 னா past tense, V3 னா past participle. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாது. இப்ப டியூட் எடுங்க. பாசிட்டிவ் ஃபார்ம், பதிலையும் பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்கு. He watched TV, இதுல பாசிட்டிவ் ஃபார்ம். He watched TV. அவன் டிவி பார்த்தான், past tense. அவன் டிவி பார்த்தான். அப்ப he watched TV ன்னு இருக்கிறத இது உண்மையான கிராமட்டிக்கல் ஃபார்ம். நான் நேற்று உங்களுக்கு present tense கிராமட்டிக்கல் ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு past tense உடைய சொல்லி கொடுக்க போறேன். இந்த he watched TV நான் என்ன அப்படின்னு சொன்னால் he இது உண்மையான கிராமட்டிக்கல் ஃபார்ம். he did watch TV. இதான் இது உண்மையான ஃபார்ம். he did watch TV. அதான் நாங்க he watched TV ன்னு வச்சிருக்கோம். அப்ப he did watch TV அதான் he did watch TV ன்னெல்லாம் சொல்லாம சிம்பிள் past tenseன்றதுனால சிம்பிளா கதைக்கிறதுக்காக he watched TV ன்னு எழுதியிருக்கோம். did watch தான் watch ன்னு எழுதியிருக்கோம். அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த watched ன்னு சொல்ற இந்த வார்த்தைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிற auxiliary verb இங்க யார்? Miss, simple past in the auxiliary verb. did தான் இங்க ஒளிஞ்சிருக்காரு. அப்புறம் இதா ரைட். அப்ப இப்ப he did watch TV அவன் டிவி பார்த்தான். பாசிட்டிவ் எப்படி மாத்துவோம்? பாசிட்டிவ் கேள்வி எப்படி மாத்துவோம்? அவன் he didn't watch TV பார்த்தான்.
பார்த்தானான்னு கேட்கணும். அவன் டிவி பார்த்தான்ன்றது he positive. watch TV? டிவி பார்த்தானான்னு பார்த்தானான்னு மாத்தணும். அப்ப பார்த்தானான்னு கேள்வி கேட்கறதுக்கு என்னத்தை முன்னால கொண்டு வரணும்? ஒளிஞ்சிருக்கிற கொண்டு வரணும். அப்ப எப்படி வரும்? Did he watch TV? Did he watch TV? Did he watch TV? அவன் டிவி பார்த்தானா? அவன் டிவி பார்த்தான். அவன் டிவி பார்த்தானா? இப்ப டிவி பார்க்கலன்னு மாத்தணும். ஆக்சிலரி வெர்புக்கு பின்னால நாட் போடணும். இங்க இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் யாரு? எது? did தான் சொல்ல ஆக்சிலரி வெர்ப். இதுக்கு பின்னால நாட் போட்டீங்கன்னா சரி. அப்ப he did not watch TV. அவன் டிவி பார்க்கவில்லை. நாங்க கண்ட்ராக்ட் பண்ணுனா சேர்த்து எழுதுனா he didn't watch TV. இத நீங்க உச்சரிக்க வேண்டியது didn't உச்சரிக்கணும். didn't இல்ல, இது didn't அண்ணாதீங்க. This is not didn't, it's didn't. சரி, இப்போ didn't இந்த d வந்து சைலண்ட் இந்த இடத்துல. didn't இல்ல, didn't. இந்த d வந்து இங்க சைலண்டா இருப்பாரு. didn't உண்மையான உச்சரிப்பு didn't, right? So he didn't watch TV. He didn't watch TV. அவன் டிவி பார்க்கவில்லையா? எப்படி மாத்த போறீங்க? அவன் டிவி பார்க்கவில்லையா? Did he not? Did he Not watch TV. Did he not watch TV? The contract பண்ணுனா didn't he watch TV? Didn't he watch TV? Right? அப்ப பாசிட்டிவ் ஃபார்ம் he watched TV. அவன் டிவி பார்த்தான். அடுத்தது பாருங்க, she read books இருக்கு. இந்த READ என்ற இந்த வார்த்தையை பாருங்க, இந்த verb பாருங்க. இது V1, இது V2, V3. இங்க பாருங்க, இந்த READ read V1ல இதோட ஸ்பெல்லிங் இப்படி இருக்கும். V2லயும் அதே ஸ்பெல்லிங் தான், ஸ்பெல்லிங் மாறாது. V3லயும் அதே ஸ்பெல்லிங் தான், READ தான். ஆனால் இத உச்சரிக்கிற நேரத்துல இந்த V1ல இருக்கிற READ நாங்க readன்னு உச்சரிப்போம். read. இந்த V2லயும் V3லயும் இருக்கிற READ நாங்க readன்னு உச்சரிப்போம். ரெட். இது read அல்ல, இது ரெட். ரைட்? இப்போ V1ல read என்றும் V2லயும் V3லயும் அதை நாங்க ரெட்னு உச்சரிப்போம். ஆனா ஸ்பெல்லிங் ஒன்று தான், உச்சரிக்கிற முறை மட்டும் வேற. ரைட்? அப்ப பாருங்க மேம், இது ரெகுலர் வெர்ப் தானே? எது ரெகுலரா? நல்லா பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெகுலரானு ரெகுலராக இருந்தால் V2க்கு என்ன சேரணும்? ED வரும். இங்க வந்திருக்கா? ரீடட் இருக்கா? இல்லை. ஆகவே இது என்ன? அப்ப ரெகுலராக இருந்தால் அங்க வந்து நீங்க ED சேர்க்கணும், இங்க சேர்க்கல. புரியுறதா? பாசிட்டிவ் ஃபார்ம் he watched TV. அவன் டிவி பார்த்தான். she read books. அவள் புத்தகங்கள் வாசித்தாள். the boy helped us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்தான். ரமேஷ் worked hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்தான். it rained in Colombo. கொழும்பில் மழை பெய்தது.
They advised you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறினார்கள். You fed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்தீர்கள். The students criticized the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறினார்கள். They taught English. அவர்கள் ஆங்கிலம் கற்பித்தார்கள். They sold computers. அவர்கள் கணினிகளை விற்றார்கள். Right. வாசிங்க. பாசிட்டிவ் கொஸ்டின். டக்குன்னு வாசிக்கணும். வாசிங்க யாராவது. செய்தானான்னு வாசிக்கணும். செய்தார்களா, வாசித்தாளா, செய்தானா அப்படி கேட்கணும். Did he watch TV? Did he watch TV? Yes. பார்த்தானா? ஆ Did she read books? அவள் புத்தகங்கள் வாசித்தாளா? ஆ Did a boy help us? ஆ அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்தானா? ஆ ரமேஷ் work hard. ம் ரமேஷ் கடினமாக வேலை செய்தாரா? ம் Did it rain in கொழும்பு? ம் கொழும்பில் மழை பெய்கிறதா? ம் பெய்ததா, பெய்கிறதா இல்ல, பெய்ததா, past tense. ஆ Did they advise you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறினார்களா? ம் Did you feed those children? ம் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்தீர்களா? ம் Did they students criticize the principal? அந்த ம் மாணவர்கள் அதிபரை குறை கூறினார்களா? ம் Did they teach English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்தார்களா? ம் Did they sell computer? அவர்கள் கணனியை விற்பனை செய்தார்களா? வெரி குட், வெரி குட் அனுஷ்யா, குட். ம் நெகட்டிவ் ஃபார்ம். He did not watch TV. ம் ம் he did not அவள் watch டிவி TV. Yes, பார்க்கவில்லை. good. She did not read books. ம் அவள் புத்தகம் படிக்கவில்லை. ம் The boy did not help us. ம் அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. ம் ரமேஷ் did not work hard. ம் ரமேஷ் கடினமாக வேலை செய்யவில்லை. ம் It did not rain in கொழும்பு. ம் கொழும்பில் மழை பெய்யவில்லை. ம் They did not advise you. ம் அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறவில்லை. ம் You did not feed those children. ம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ம் இல்ல இல்ல, நீங்கள் உணவளிக்கவில்லை. உங்களுடைய The குழந்தைகளுக்கு stu- அல்ல, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கவில்லை. Okay, ma'am. ம் The students did not criticize the principal. ம் அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறவில்லை. ம் Criticize. கிரிட்டிசைஸ்னா குறை They did கூறுறது, not விமர்சிக்கிறது அல்லது. குறை கூறு. ம் They did not teach English. ம் அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கவில்லை. ம் They did not sell computers. ம் அவர்கள் கணினிகளை விற்கவில்லை. ம் வெரி குட் மதி, குட்டா, வெரி குட் ரீடிங். மதி என்ன செய்றீங்க மதி? நானா மதியில பூபாலசன். பூபாலசிங்கம் மதின்ற ஓகே, பூபாலசிங். நீங்க என்ன செய்றீங்க பூபாலசிங்கம்? நான் அக்கௌண்டன்ட் வேலை செய்றேன். அக்கௌண்டனா இருக்கிறீங்க. ஸோ அக்கௌண்டனா இருக்கிற இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ கம் Yes. ரெகுலர். ஸோ ரீடிங் இஸ் வெரி குட், வெரி குட். த வாய்ஸ் மாடுலேஷன் எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ கீப் ரீடிங், நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும். ஸோ யூ கேன் பிகம் Okay, பெட்டர். thank you. ஆல் தி பெஸ்ட் டா. குட் குட், வெரி குட். Okay, ஐம் சோ thank you. ஹாப்பி. ஓகே, நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம். ம் Did he not watch TV? ம் அவர் டிவி பார்க்கவில்லையா? ம் Did she not read books? அவள் புத்தகம் வாசிக்கவில்லையா? ம் Did they boy not help us? ம் அந்த பிள்ளைகள் உதவி செய்யவில்லையா? பிள்ளைகளா? Did பாய்ன்றது, பாய boy பார்த்தா உங்களுக்கு boy பிள்ளைகளா தெரியுதா? பையன் அந்த பையன். பையன். Did Ramesh not work hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்யவில்லையா? ம் Did not rain in Colombo? ம் கொழும்பில் மழை பெய்யவில்லையா? Did ம் they not advise you? அவர்கள் அறிவுரை கூறவில்லையா? யாருக்கு? உங்களோட தாத்தாவுக்கா? யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? சரி. ம் இல்லையே இல்லையே. ம் ரைட். அடுத்தது. எங்க Did you not feed those children? ம் அவர்கள் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கவில்லையா? அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவளிக்கவில்லையா? பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கவில்லையா?
Did they students not criticize the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறவில்லையா? Did they not teach English? அவர்கள் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கவில்லையா? Did they not sell computers? அவர்கள் கணனிகளை விற்கவில்லையா? Good, very good. Good, Saranya. Summary பாருங்க. Positive form, she wrote a book. She wrote a book. அவள் ஒரு புத்தகம் எழுதினாள். Positive question, did she write a book? அவள் ஒரு புத்தகம் எழுதினாளா? Negative form, she did not write a book. அவள் ஒரு புத்தகம் எழுதவில்லை. Negative question, did she not write a book? அவள் ஒரு புத்தகம் எழுதவில்லையா? Plural, they worked hard. அவர்கள் கடினமாக வேலை செய்தார்கள். Did they work hard? அவர்கள் கடினமாக வேலை செய்தார்களா? They did not work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்யவில்லை. Did they not work hard? அவர்கள் கடினமாக வேலை செய்யவில்லையா? Right? அப்ப அவைகள் past tense. அடுத்து simple future தலைப்பு போடுங்க. Simple future tense. Simple future tense. Right, ma'am. Simple future tense. Ma'am, the kind of phone? Yeah, it's finished. Simple future tense. Simple future tense அப்படின்னு சொன்னால் நடைபெற போகின்ற நிகழ்வுகள், நடைபெற போகின்ற அல்லது எதிர்வு கூறல்கள், இனிமேதான் நடக்கும், எதிர்காலம், எதிர்காலத்தில் நடைபெற போகின்றவைகள் அல்லது எதிர்வு கூறல்கள், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமானிக்கிறவைகள், எதிர்வு கூறுறவைகளை தான் நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். ரைட்? அப்ப அதுக்கும் அட்வர்ப்ஸ் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் அட்வர்ப்ஸ் இருக்கு. டுமாரோ, டுமாரோண்டா நாளைக்கு, டுமாரோண்டா நாளைக்கு, டுமாரோண்டா நாளைக்கு. A day Simple after, future tense னா என்னது? a day after tomorrow. நடைபெறுகின்ற செயல்கள், நடைபெறுகின்ற செயல்கள். A day after tomorrow என்றால் நாளை மறுதினம், நாளண்டைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. Next week, அடுத்த கிழமை. Next month, அடுத்த மாதம். இன்னும் நிறைய இருக்கு. இவைகள் எல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கான அட்வர்ப்ஸ். உதாரணம் எழுதுங்க. He will go tomorrow. He will go tomorrow. She will come a day after tomorrow. She will come a day after tomorrow. It will go by next week. He will go tomorrow. அவன் நாளைக்கு போவான். அவன் நாளைக்கு போவான். She will come a day after tomorrow. அவள் நாளண்டைக்கு வருவாள். It will go by next week. அது அடுத்த கிழமை போகும்.
I will அல்லது I shall. I will அல்லது I shall call you. Yes. நான் உனக்கு கால் பண்ணுவேன். One time. Yes, one time. I will call you. I shall call you. ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கு. நான் பிறகு சொல்லித்தாரேன். I will call you க்கும் I shall call you. Right? அடுத்தது you will come on Friday. நீ வெள்ளிக்கிழமை வருவாய். You will come on Friday. We will அல்லது shall visit you. We will visit you. We shall visit you. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நான் சொல்லித்தரேன். They will meet us tomorrow. அவர்கள் நாளைக்கு எங்களை சந்திப்பார்கள். அப்ப இவைகள் எல்லாம் future tense. பாருங்க, he will, she will, it will. I will அல்லது shall. You will, we will அல்லது shall, they will. எல்லாத்துக்கும் will. he sheetக்கு வேற, I, you, we, தேக்கெல்லாம் வேற எல்லாம் இல்ல. எல்லாம் ஒரே மாதிரி will வருது. இந்த ஐக்கும் வீக்கும் மட்டும் ஷெல்லும் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஷெல்லுக்கும் வில்லுக்குமான வித்தியாசம் கவனிங்க. I will call you. I will call you. I shall call you. I shall call you. அதே மாதிரி we will visit you. இந்த இடத்துல I shall call you. I shall call you if your work is good. I will call you. I shall call you if your work is good. We will visit you. We will visit you. We shall visit you. We shall visit you if we have time. Right? அப்ப நல்லா கவனிங்க. இந்த I will call you அப்படின்றத நாங்க இங்க ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுப்போம். இது ஒரு ப்ராமிஸ். ஒரு ப்ராமிஸா எடுக்கலாம். I will call you. நான் உனக்கு கால் பண்ணுவேன். இது ரெண்டுமே நான் உனக்கு கால் பண்ணுவேன் தான். I will call you, I shall call you. ரெண்டுமே உனக்கு கால் பண்ணுவேன் தான். பட் இந்த I will call you அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் மாதிரி வரும். அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி வரும். I will call you அப்படின்னுட்டா அவங்க நான் உங்களுக்கு கால் பண்ண போறேன். ஷூரா உனக்கு கண்டிப்பாக அப்படின்னு வருமா மிஸ்? கண்டிப்பாக. நோ 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 நோ, நாட் கண்டிப்பு. கண்டிப்புன்றதுக்காக வேற விஷயம், வேற ஒரு வேர்ட் இருக்கு. திஸ் இஸ் நாட் கண்டிப்பு. அதாவது I will call you ன்னு சொல்லிட்டா I will call you அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அத வந்து செய்யறதுக்கான சாத்தியம் கூடன்னு அர்த்தம். I will சொல்லிட்டு அங்க ஒரு ப்ராமிஸ் மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். I will சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சொல்லலாமா? நாட் நிச்சயமாக, அது ஷுவர்லி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க மனசுல மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அது நடப்பதற்கான சாத்தியம் கூடன்னு வில் வந்தா ரைட்.
வில்லன் வந்து அதை நீங்க ஒரு ப்ராமிஸா எடுத்துக்கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு கால் பண்ண போறாங்கன்னு நீங்க நம்பலாம். ஒரு ஹோப் வச்சுக்கொள்ளலாம், ஒரு நம்பிக்கை வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி அங்க. ஆனால் ஐ ஷால் கால் யூ இஃப் யுவர் ஒர்க் இஸ் குட். உன்னுடைய வேலை நன்றாக இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுவேன். உன்னுடைய வேலை நன்றாக இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் யாருக்கிட்டயோ கொண்டு போய் ஒரு டைப்பிங் வேலையை கொடுக்குறேன்னு வைங்க. என்னுடைய டியூட்டெல்லாம் இருக்கு, கொஞ்சம் டைப் பண்ணித்தாங்கடான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சொல்றேன், நல்ல அழகா செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட தான் திரும்ப எல்லாம் கொடுப்பேன். நீங்க செய்து சாம்பிள் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய வேலை நன்றாக இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுவேன். உன்னுடைய வேலை நல்லா இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுவேன். அப்போ உன்னுடைய வேலை நல்லா இல்லாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன்? கால் பண்ண மாட்டேன். உங்களுடைய வேலை நல்லா இல்லாட்டி நான் கால் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். டிசிஷன் ஒண்ணு எடுக்கிற பொசிஷன்ல நாங்க இருப்போம். புரியுதா? வில்லுன்னு சொல்றது அங்க வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி. வில்லுன்னு சொல்லிட்டு அதை நாங்க செய்ய போறோம்னு அர்த்தம். ஆனால் ஷெல்லுன்னு சொன்னால், ஷெல்ல போட்டால் நாங்க செய்யறதா இல்லையான்னு நாங்களே முடிவெடுத்துட்டு செய்ய போறோம்னு அர்த்தம். சரின்னு பட்டா மட்டும்தான் செய்வோம். ஷெல்ல போட்டா ஷுவரா செய்ய மாட்டோம். ஷுவர் பண்ண இல்லாத அந்த இடத்துல. அப்ப வில்லும் ஷெல்லும் ஒரே அர்த்தம் தான். பட் இந்த ஷெல் வந்து இந்த வில்லை விட கொஞ்சம் ஒரு குட்டி அளவு பாசிபிலிட்டி குறைவு. இந்த அளவு இது இங்க இருந்தா இது இங்க கொஞ்சம் குறைவு. இவ்வளவு குட்டி அளவு. இது நடப்பதற்கான சாத்தியம் குறைவு. ஏன்னு சொன்னால் இந்த ஷெல்ல போட்டா அவர்கள் முடிவு எடுத்துட்டு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு ஏதோ யாராவது ஒருத்தர் ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் கம் டு see you, ஐ வில் கிவ் யூ மணின்னு சொன்னா நீங்க ஒரு ஹோப்பை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஹோப்பை வைங்க. ஒரு ப்ராமிஸ் மாதிரி அவர் சொல்லிட்டு போறாருன்னு நினைங்க. பட் தப்பி தவறி ஐ ஷால் ஹெல்ப் யூ, ஐ ஷால் கம் டு மீட் யூ, ஐ ஷால் கால் யூன்னு எல்லாம் சொல்லிட்டா உடனே முழிச்சு கொள்ளுங்க. அங்க ஏதோ ஒரு இக்கண்ணா இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ஷெல்ல போட்டுட்டு போறதுக்கான ரீசன், அவர் அங்க போய் முடிவெடுத்துதான் செய்வார். அவர் அது ஷுவராலாம் செய்ய மாட்டாருன்னு நம்புங்க. முழிச்சு கொள்ளுங்க. ஷெல்ல போட்டா அதே மாதிரி தான் நீங்களும் ஷுவரா நீங்க செய்யறேன்னு முடிவெடுத்திருக்கிறதுகளுக்கு நீங்க வில்லுன்னு சொல்லுங்க. ஆனால் முடிவெடுத்துட்டு தான் செய்ய போறோம், இனிமேதான் யோசிக்கணும்னெல்லாம் இருந்தா ஷெல்ல போடுங்க. ஒரு இக்கனாவை வச்சு பேசணுமாக இருந்தால் ஐ ஷால் கால் யூ, ஐ ஷால் ஹெல்ப் யூ, ஐ ஷால் கம், ஐ ஷால் டூ திஸ்ன்னு ஷெல்ல போட்டுருங்க. ஷெல் மேல தூக்கி பாரத்தை வச்சிருங்க. அப்ப உங்களுக்கு அங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஒரு படிப்பினை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த பேங்க்ல எல்லாம் லோன் எடுத்தாக்கள் இருப்பீங்க. பேங்க்குகள்ல ஃபைனான்ஸ் கம்பெனில லோன் எடுத்தவங்க இருப்பீங்க. 3 மாசம் கட்டாட்டி அரியர்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு அப்படியே எல்லாம் ரெட் நோட்டீஸ் எல்லாம் வரும். அந்த நேரத்துல கூப்பிட்டு லெட்டர் ஒன்று எழுதித்தான்னு சொல்லி நீங்க போய் உங்களோட கழுத்தை பிடிப்பாங்க, சல்லிய கட்டுங்கடா. இப்ப நீங்க சொல்லுவீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி இந்த நாளுக்கு நான் காசை கட்டிடுவேன்னு சொல்லுவீங்க வைங்க. அவன் விட மாட்டான். நீ அதை எழுத்துல எழுதித்தான் நிப்பான். எழுத்துலயே எழுதித்தா அப்பதான் நம்புவேன். எழுத்துல எழுதி கேட்பான். ஏன்? அதை தூக்கிட்டு வழக்கு போடுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு கேஸ் போடுறதா அவங்க கேட்கிறாங்க. எழுத்து மூலம் வாயில சொல்ற நம்ப மாட்டாங்க. ரைட்? அந்த இடத்துல இங்கிலீஷ்ல எதுவும் எழுத போறீங்களாக இருந்தால் தயவு செய்து வில்ல போட்டுறாதீங்க. இது இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி காசு கட்ட போறேன்னு சொன்னா ஐ வில் பே 100,000 on 31st of August எழுதி கொடுத்துறாதீங்க. வில்ல போடாதீங்க. வில்ல போட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு எதிரான ஆயுதமா தூக்கிட்டு கோர்ட்ஸுக்கு போயிருவாங்க. கோர்ட்ஸ்லயும் அது செல்லுபடி ஆயிரும். ஜட்ஜ் பாப்பாரு. இப்ப நீங்க அங்க போய் என்னதான் சொன்னாலும் நான் கொடுக்கதான் நினைச்சேன், உண்மையில நீங்க கொடுக்கதான் நினைச்சீங்க, உங்களால முடியாம போயிருச்சுன்னு வைங்க, அப்பயும் இடம் கொடுக்காது சட்டம்.
ஜட்ஜ் சொல்லுவாரு இவன் குடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணிருக்கான், இவன் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், சோ சத்தியத்தை அவன் மீறி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். ஜட்ஜ் மத்த பக்கம் தான் பேசுவாரு. அதே இடத்துல நீங்க ஐ ஷல் பேன்னு எழுதி வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஐ ஷல் அந்த இடத்துல நீங்க கவனமா ஐ ஷல்னு எழுதுங்க. ஐ ஷல் பே sum of 100,000 rupees on 31st of August if I get money ன்னு ஒன்னு எழுதி வச்சிருங்க. நான் காசு கிடைச்சா ஐ ஷல் பேன்னு எழுதிடுங்க. அப்ப ஐ ஷல் பே அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா வில்லுக்கு பதிலா ஷல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஜட்ஜ் சொல்லுவாரு இவன் ஏமாத்துற எண்ணம் இவனுக்கு இல்ல, ஏமாத்தணும்னு நினைக்கல, இவன் தனக்கு காசு கிடைச்சாதான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கான், இவன் இங்க ஒன்னும் ப்ராமிஸ் பண்ணல, இவனுக்கு காசு கிடைக்கல, இவன் கட்டல, அப்ப அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுங்க. அது இந்த கடன் தொகையை கொஞ்சம் விரிவுபடுத்தியோ அந்த கடன் கட்டுற பீரியடை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டோ அந்த அவன் கட்டுற கணக்கை கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ணியோ ஏதோ ஒண்ணு கொடுங்க இவனுக்குன்னு சொல்லி உங்களோட பக்கம் சலுகையா தீர்ப்பு கொடுப்பாரு. கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிற நேரங்கள்ல நீங்க அப்படி ஒரு சின்ன ஒரு க்ளூவை வச்சு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா? ஒரு நாளும் யாருக்குமே வாக்கு வில்லுல கொடுக்காதீங்க. ஷுவரா நீங்க செய்ய போறீங்களா இருந்தா வில்லுன்னு சொல்லிருங்க. அந்த வில்லே உங்களுக்கு வில்லனா மாறும். எழுதுற நேரம் வில் தான் உங்களுக்கு வில்லங்கமா மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஒரு சமூக நலன் கருதி என் பிள்ளைகள்ன்றதுனால சொல்லி கொடுக்குறேன். தயவு செய்து இந்த மாதிரி நாங்க சில நேரத்துல எங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு எழுதிடுவோம், தள்ளி கொடுத்துருவோம், அதே அப்படியே பேக் ஃபயர் ஆகும்டா, எங்களுக்கே திரும்பி வரும். சோ இங்கிலீஷ் எழுதுற நேரம் ஒவ்வொரு வார்த்தையும் பத்திரமாக எழுத வேண்டும். ஒவ்வொரு வில்லும் ஒவ்வொரு ஷெல்லும் எங்களை கொண்டு போய் எங்கேயோ வச்சிரும். சோ ஆங்கிலத்தை மிக நுண்ணுக்கமா படிங்க, தெளிவா படிங்க, பிழை இல்லாம படிங்க, பிழை இல்லாம யூஸ் பண்ணுங்க, எந்த சந்தர்ப்பத்துல போடணுமோ அந்த சந்தர்ப்பத்துல போடுங்க. வில்ன்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வில்ன்றது ஒரு ப்ராமிஸுக்கு ஈடு, அதுக்குதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஷெல்னு இருக்கு. ரைட்? அப்ப ஐ வில் கால் யூக்கும் ஐ ஷெல் கால் யூக்குமான வித்தியாசம் புரிந்ததா? புரிகிறதோ? ரைட். அதே மாதிரிதான் we will visit you அப்படின்னுட்டா அவங்க ப்ராமிஸா வரப்போறாங்கன்னு அர்த்தம். நம்பலாம் வரப்போறாங்கடா எங்களை பார்க்கன்னு. ஆனால் we shall visit you if we have time. டைம் இருந்தால் நாங்க உங்களை பார்ப்போம். அப்ப டைம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். சோ வில்லுக்கும் ஷெல்லுக்குமான விளையாட்டு புரிகிறதா? தெரிஞ்சிருந்ததா இவ்வளவு நாள்? வில் ஷெல் எங்க யூஸ் பண்ணணும், அதுல முக்கியத்துவம் ரைட். வில் ஷெல்ன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்க கூடாது, இனி மறக்காதீங்க. வில் ஷெல் எடுங்க. The simple future tense. When to use the simple future tense? To talk about predictions. Excuse me, ma'am. Yes. சொல்லுங்கடா. இந்த क्वेश्चन ஃபார்முக்கு அப்ப செல்ல excuse me ma'am. இந்த क्वेश्चन ஃபார்ம்ல இப்ப செல்ல வளமே யூஸ் பண்றதானே, shall I, shall we அப்படினு. அதுக்கும் அதே சட்டம் வருமா, அதே ரூல் வருமா? அது அங்க வராது. அது நாங்க மாடல் வெர்ப்ஸ்ல சொல்லி கொடுப்பேன். அது மாடல் வெர்ப்னு ஒரு பாடம் இருக்கு. passive voice, இந்த டென்சஸ் முடிஞ்சான passive voice, passive voiceக்கு பிறகு மாடல் வெர்ப்ஸ்னு படிப்போம். அங்க shall வேற அர்த்தத்துல வரும், அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரியா? அந்த இடத்துல நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் shall I comன்ட்டு நாங்க போறது, வரவா அப்படின்னு. அந்த ஷெல்லுக்கும் இந்த ஷெல் அது இல்ல. அந்த ஷெல் நான் சொல்லி கொடுப்பேன். அந்த ஷெல்ல முதல்ல போட்டா என்ன அர்த்தம் அப்படின்றது நான் மாடல் வெர்ப்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரி? ரைட். பாருங்க. எஸ். முதலாவது டு டாக் அபவுட் ப்ரெடிக்ஷன்ஸ், எதிர்கால அனுமானங்கள்.
எதிர்கால அனுமானங்களை நாங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். he will pass the exam, அவன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவான். they will help you, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அப்ப நீங்க இன்னொரு விஷயம் இங்க கவனிக்கணும். ஐக்கும் வீக்கு மட்டும் ஏன் ஷல்ல போட்டோம்? இவர்கள் மட்டும்தான் முடிவெடுக்கலாமா? ஏன் அவன் அவள் அது எல்லாம் முடிவெடுக்க இயலாதா? தோணலையா யாருக்குமே? ஏன் மிஸ் அங்க ஷெல் வரையில அவங்க பாவம் தானே, அவங்க மட்டும் முடிவெடுக்க தேவையில்லையா? தோணலையா? இது நாங்க முடிவெடுக்கிறதுன்றது நாங்க தான். எங்களுடைய முடிவை நாங்க எடுப்போம், அவர்களுடைய முடிவை அவங்க தான் எடுப்பாங்க. மூன்றாம் நபர்களுடைய முடிவெல்லாம் நாங்க போய் எடுக்க இயலாது. அவர்கள் நான் சொல்ற நேரத்துல அவங்க எடுத்துக்கொள்வாங்க தனியா. நானும் நாங்களும் தான் முடிவெடுக்கல. இப்ப நான்ன்றது நான் என்னுடைய முடிவை நான் தனியா எடுப்பேன். நாங்கள் அப்படின்னு சொல்ற நேரம் நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் நாங்கள். அப்ப நாளைக்கு லெக்சர்ஸ் வைப்போமா, நாளைக்கு இந்த பாடத்தை படிப்போமான்னு நானும் நீங்களும் தான் தீர்மானிப்போம். அதுலயும் நான் இருக்கிறேன். நான் நாங்கள் இது ரெண்டுக்கும் ஷெல் வரும். மற்றதுக்கெல்லாம் நாங்க ஷெல்ல போட்டு கதைக்கே இல்ல. அப்ப பாருங்க, ரெண்டாவது டு டாக் அபவுட் a decision made at the moment of speaking. அதாவது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்துல டக்குன்னு சில முடிவுகளை நாங்க எடுப்போம். சும்மா பேசிக்கொண்டிருக்கிற நேரமே சில முடிவுகளை நாங்க டக்குன்னு எடுப்போம். அவைகளையும் நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர்ல தான் கதைப்போம். இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த கிளாஸ்ல யாராவது என்னட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். இந்த நேரம் நல்லா படிக்கிறீங்க, கேள்வி கேட்கறீங்க. ஒரு நாள் காண இல்ல, கிளாஸுக்கு வரல, சத்தமே இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், எங்கடா அவனை காணோம், சத்தம் கேள்வி எல்லாம் கேட்பான்டா, அவளை காணோம், எங்கடா பிள்ளை காணோம். அப்ப மத்த பிள்ளைகள் சொல்றீங்க, மிஸ் அவருக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கா மிஸ், அவர் இன்னைக்கு வரலன்னு போட்டிருந்தாரு, சட்ல போட்டிருந்தாரு மிஸ், பார்க்கலையா. நான் சொன்னேன், ஐயோ வந்த பிள்ளை கேள்வி எல்லாம் கேட்பானேடா, நல்லா படிப்பானே, ஏன்டா வரல. ஓகே, நான் அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன், ஐ வில் கால் ஹிம். அப்பவே ஒரு முடிவை நான் எடுக்கிறேன், உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறேன். ஐ வில் கால் ஹிம், நான் அவனுக்கு கால் பண்றேன். கிட்ட இருக்கிறவனா இருந்தா ஐ வில் கோ அண்ட் see him, நான் போய் அவனை பாக்குறேன். காய்ச்சலாடா, சரி நான் போய் பாக்குறேன். அப்ப பேசிக்கொண்டிருக்கின்ற தருணத்துல எடுக்கப்படுகிற முடிவுகளையும் நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுவோம். I'll go and meet him, நான் அவனை போய் சந்திக்கிறேன். I'll call him, நான் அவனுக்கு கால் பண்ணுவேன். The following adverbs can be used with the simple future tense. பாருங்க, tonight, இன்றிரவு. Tomorrow, நாளை. The day after tomorrow, நாளை மறுதினம். 2 days after tomorrow, 2 நாள் கழித்து. Next month, அடுத்த மாதம். Next week, அடுத்த கிழமை. Next month, அடுத்த மாதம். Next year, அடுத்த வருடம். Next time, அடுத்த முறை. Example, I'll call you next week. அடுத்த கிழமை நான் உனக்கு கால் பண்ணுவேன். He will meet me next Monday. அடுத்த திங்கட்கிழமை அவன் என்னை சந்திப்பான். She will pass the exam next time. அடுத்த தடவை அவள் பாஸ் பண்ணிடுவாள். அடுத்து வில்லுக்கும் ஷல்லுக்கும் பாருங்க. I will help you, I shall help you. We will meet you, I shall meet you. நான் உன்னை சந்திப்போம். He will advise you, அவன் உனக்கு அறிவுரை கூறுவான். She will pass the exam, அவள் பரீட்சையில சித்தி அடைவாள். They will go home, அவர்கள் வீட்டுக்கு போவார்கள். It will rain today, இன்று மழை பெய்யும். You will understand this, நீ இதை புரிந்து கொள்வாய். Gayan will come today, Gayan இன்றைக்கு வருவான். அப்ப அவைகள் எல்லாம் உதாரணம். பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க. He will watch TV. He will watch TV. அவன் டிவி பார்ப்பான். இப்ப இங்க ஆக்சிலரி வெர்ப் ஒலியல இங்கேதான் இருக்கு. சோ நேரா ஈஸியா முன்னால கொண்டாடலாம். அவன் டிவி பார்ப்பானா எப்படி வரும்? Will we watch TV? Will he watch TV? Will he watch TV? அவன் டிவி பார்ப்பானா?
He will watch TV. Will he watch TV? அவன் டிவி பாப்பானா? மிஸ் நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு. கிளியர் இல்லையா? ஓ மிஸ். ஓ அப்பப்ப அப்படித்தான் இருக்கு இடைக்கொருக்கா. ஐசே அப்படி எப்ப நேரமா? மிஸ் இன்னொருக்கா சொல்லித்தாங்களா? He will watch TV. அவன் டிவி பாப்பான். கேக்குதா? கேக்குதா? இப்போ ஓகே மிஸ். He will watch TV. அவன் டிவி பாப்பான். அப்ப இங்க auxiliary verb ஒளிஞ்சிருக்கா? இல்ல இல்ல முன்னாலே இருக்கு. சோ அதை தூக்கிட்டு வர்றது மட்டும்தான் வேலை எங்களுக்கு. சோ அப்ப டிவி பாப்பானான்னு மாத்தணும். அப்ப வில்ல கொண்டாந்து முன்னால போட்டா will he watch TV? அது புரியுதா? ஓ எஸ். அப்ப அவன் டிவி பாப்பான். அவன் டிவி பார்க்க மாட்டான். வில்லுக்கு பக்கத்துல நொட்ட போடணும். அப்ப எப்படி வரும்? He will not watch TV. He will Not watch TV. not watch TV. அவன் டிவி பார்க்க மாட்டான். இந்த he will not நாங்கள் he won't னு சொல்லுவோம். will not நாங்க won't னு சொல்லுவோம். He won't watch TV. இந்த will not நாங்க won't. அவன் டிவி பார்க்க மாட்டானா? எப்படி வரும்? Watch TV. Will not watch TV. Not watch TV. Not watch TV. டிவி பார்க்க மாட்டானா? கண்ட்ராக்ட் பண்ணா won't he Watch TV. டிவி பார்க்க மாட்டான். இந்த will not நாங்க won't னு சொல்லுவோம். will not won't. The shall not shan't. will not won't and shall not shan't and சொல்லுவோம். மேம் எனக்கு ரெண்டு மாதிரியும் பேசலாமா பேசக்கூட? ஓடா ரெண்டு மாதிரியும் பேசலாம். will not னு சொல்லலாம், want னு சொல்லலாம். want எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொஷா இருக்கும். தெரியாதா? தேங்க்ஸ். அப்ப பாசிட்டிவ் ஃபார்ம் he will watch TV. அவன் டிவி பாப்பான். she will read books. அவள் புத்தகங்கள் வாசிப்பாள். the boy will help us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்வான். ரமேஷ் will work hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்வார். it will rain in Colombo. கொழும்பில் மழை பெய்யும். they will advise you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். you will feed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிப்பீர்கள். the students will criticize the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறுவார்கள். they will teach English. அவர்கள் ஆங்கிலம் கற்பிப்பார்கள். we shall meet tomorrow. நாங்கள் நாளை சந்திப்போம். பாசிட்டிவ் கொஸ்டின் டக்குனு வாசிங்க. கம். Will he watch TV? அவன் டிவி பார்ப்பான். பாப்பானா? Will she read books? பார்ப்பானா? Will she read books? அவள் புத்தகம் வாசிப்பாளா? Will the boy help us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். செய்வானா? செய்வானா? Will Ramesh work hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்வாரா? will it rain in Colombo? கொழும்பில் மழை பெய்யுமா? will they advise you? அவர்கள் அறிவுரை கூறுவார்களா? யாருக்கு? உங்களுக்கு. எங்களுக்கு. அஸ்ன்றது எங்களுக்கு. யூத் will they advise you? யூ இருக்கா? சரி உங்களுக்கு. சாரி ஆறாவது வாசிக்கிறீங்க. will they advise you? உங்களுக்கு. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவார்களா? எஸ். will you feed those children? நீங்கள் பிள்ளைகளுக்கு உணவு அளிப்பீர்களா? குட். will the students criticize the principal? மாணவர்கள் அதிபரை குறை கூறுவார்களா? குட். will they teach English? அவர்கள் ஆங்கிலம் படிப்பார்களா? shall we meet tomorrow? நாளை சந்திப்போம். நாங்கள் நாளை சந்திப்போமா? குட். வெரி குட். நெகட்டிவ் ஃபார்ம். he will not watch TV. அவன் டிவி பார்க்க மாட்டார்.
She will not read books. அவள் புத்தகம் வாசிக்க மாட்டாள். The boy will not help us. அந்த பையன் அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டானாம். மாட்டான். ரமேஷ் will not work hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்ய மாட்டான். It will not rain in கொழும்பு. கொழும்பில் மழை பெய்ய மாட்டாது. மழை பெய்ய மாட்டாது. They will not advise you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூற மாட்டார்கள். You will not feed those children. அவர்கள் அந்த நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்க மாட்டீர்கள். கேள்வி உணவளிக்க மாட்டீர்கள். The students will not criticize the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூற மாட்டார்கள். They will not teach English. அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டார்கள். We shall not meet tomorrow. அவர்கள் நாங்கள் வீன்றது நாங்கள் நாளை சந்திக்க மாட்டோம். நல்லா வாசிக்கணும். நிரோஷா, what do you do? நிரோஷா என்ன செய்றீங்கடா? நான் வேலை செஞ்சுட்டே கிளாஸ் போயிட்டு. Okay, so நீங்க நிறைய வாசிக்கணும். You have to read a lot. Take some books, take some papers, articles எல்லாம் எடுத்து வாசிங்க நிறைய. So you can improve, don't worry. Good girl. நிறைய வாசிக்கிற நேரம் அந்த தயக்கம் எல்லாம் இல்லாம போயிடும். So நிறைய வாசிங்க. இவ்வளவு பேர் இருக்க நேரம் முன்னுக்கு வந்து வாசிக்கிறது பெரிய விஷயம் தானே. எத்தனை பேருக்கு? 137 பேருக்கு முன்னால வந்து வாசிக்கிறது பெரிய விஷயம் தானே. சோ அந்த வாசிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சிருவீங்க. சுருக்கா நிறைய வாசிங்க. பயப்பட தேவையில்லை. புரியுதா நிரோஷா? குட் கேர்ள். நெகட்டிவ் क्वेश्चन. Did he not watch TV? அவன் ஸ்பீக் பண்ணுவா. Will he not watch TV? அவன் டிவி பார்க்க மாட்டானா? எங்கடா? எங்க? அனுஷியா? அனுஷியா சரணி யார் வந்தது? Will he not watch TV? அவன் டிவி பார்க்க மாட்டானா? Will she not read book? அவள் புத்தகம் வாசிக்க மாட்டாளா? Will the boy not help us? அந்த பையன் உதவி us. Will the boy not help us? அந்த பையன் உதவி செய்ய மாட்டானா? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? Will Ramesh not work hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்ய மாட்டானா? Will it not rain in Colombo? கொழும்பில் மழை பெய்ய மாட்டாது. மாட்டாதா? கேட்கணும் கேள்வி. மாட்டாதா? Will they not advise you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூற மாட்டார்களா? Will they not feed those children? நீங்கள் அந்த குழந்தைக்கு உணவளிக்க மாட்டீர்களா? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்க மாட்டீர்களா? Will the students not criticize the principal? அந்த சிறுவர்கள் அதிபரை குறை கூறுவார்கள். மாணவர்கள்
அந்த அந்த மாணவர்கள் மாணவர்கள் அதிபரை குறை கூறுவார்களா? கூற மாட்டார்களா? குறை கூற மாட்டார்களா? சரி மேம். ம் Will they not teach English? ம் அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டார்களா? ம் Shall we not meet tomorrow? நாங்கள் நாளை சந்திக்க மாட்டோமா? குட். சியான்ன்றது தான் உங்களோட பேரா இல்லாட்டி விக்ரம பார்த்து வச்சுக்கொண்டீங்களா? அதை பார்த்து வச்சுதான் மிஸ். ஃபுல் நேம் உங்களோட பேர் அரியராஜன் கமல்ராஜ். உங்களோட பேர் என்ன? பெட் நேம் அரியராஜன் கமல்ராஜ். கமல்ராஜ் எவ்வளவு வடிவான பேர். கமல்ராஜ்ன்றதே அழகான பேர் தானேடா. சோ கமல்ராஜ் Thank என்ன you, miss. என்ன என்ன படிக்கிறீங்க? என்ன என்ன படிச்சீங்க? என்ன என்ன செய்றீங்க? What do you do? Work ma'am. ஒர்க் பண்றீங்க. ஓகே குட். ஸோ தயங்க தேவையில்லை. வார்த்தைகள் வந்து நாங்க தொடர்ந்து வாசிக்கிற நேரம் தான் பழகும். எந்த மொழியா இருந்தாலும் நாங்க சொல்லி சொல்லி பழகுனா தானேடா வரும். சோ Okay நிறைய ma'am. நீங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வாசிக்கணும். இந்த Facebookல எல்லாம் நிறைய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வர்றது இங்கிலீஷ்ல எடுத்து வாசிங்க. தமிழ் இதுகளை சஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணாம இங்கிலீஷ்ல வர்றதுகள் பேஜஸ் Okay. எல்லாம் கிளிக் பண்ணி அதெல்லாம் வாசிங்க. நிறைய Okay ma'am. புக்ஸ், பேப்பர், ஆர்டிகல்ஸ், அந்த வெப்சைட்டுகள் எல்லாம் நியூஸ் எல்லாம் வரும். கொலம்போ டெலிகிராஃப், ஏஷியன் மிரர் எல்லாம் இருக்கு. சோ அதுகள் எல்லாம் நல்லா வாசிக்கணும். அப்ப நீங்க ஒர்க் செய்யற நீங்க அப்ப இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் புதுசு புதுசா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேடா கமல்ராஜ்? Okay. Okay ma'am. Thank you. குட் பாய். ஓகே ஓகே. Thank you. சம்மரி. பாசிட்டிவ் ஃபார்ம் சிங்குலர். She will write a book. அவள் ஒரு புத்தகம் எழுதுவாள். பாசிட்டிவ் கொஸ்டின் will she write a book? அவள் ஒரு புத்தகம் எழுதுவாளா? நெகட்டிவ் ஃபார்ம் she will not write a book அல்லது she won't write a book. அவள் ஒரு புத்தகம் எழுத மாட்டாள். நெகட்டிவ் கொஸ்டின் will she not write a book அல்லது won't she write a book. அவள் ஒரு புத்தகம் எழுத மாட்டாளா? ப்ளூரல் they will work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்வார்கள். will they work hard? அவர்கள் கடினமாக வேலை செய்வார்களா? they will not work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்ய மாட்டார்கள். will they not work hard அல்லது won't they work hard? கடினமாக வேலை செய்ய மாட்டார்களா? அப்ப அவைகள் சிம்பிள் ஃபியூச்சர். அப்ப will, shall, ரெகுலர் verb, irregular verb இதெல்லாம் படிச்சீங்க. பிரயோசனமாக இருந்ததா இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு? Yes, ma'am. நிறைய விஷயங்கள் படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? அறுக்குறனாடா போட்டு Yes, okay ma'am. இல்ல மிஸ். தூக்கம் வருதா? தூங்கி விழுகுறீங்களா எல்லாரும்? புரியுதா இல்ல படிச்சு மிஸ். கொடுத்தது? இந்த மெத்தட் சரியா உங்களுக்கு புரியக்கூடியதா இருக்கு? சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் புரியுதா? Okay ma'am. ஓகேடா. ஓகே அப்ப that's it. Okay. That's it from me for today. We will meet Thank you tomorrow so at the much. same time, 8 to 10. Until then, Okay ma'am. take care. Bye-bye. Love you. Thank you. Bye. Thank you, miss. Thank Okay you. miss. Good night. Love you. Bye-bye. Thank you. Bye. Thank you. Bye.